ஏபிஐஸை திரும்ப திரும்ப செக் பண்ணாமல் இதை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து சர்வரை ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க ஆப் வந்து ஸ்லோவாகிடும். அதுக்கப்புறம் நிறைய ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால வெப் புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெப் புக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எதனா ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா மட்டும் அந்த ஆப்ரேஷன்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை இந்தாங்க இது வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டேட்டாவை வந்து இன்னொரு ஆப்ரேஷனுக்கு தந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபுட் ஆப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். ஃபுட் ஆப் மீன்ஸ் லைக் ஆர்டரிங் ஆப்ஸ், என்ன ஆர்டரிங் ஆப்பாக வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ஃபுட் ஆப் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு ஃபுட் ஆப் இருக்கு, அதே மாதிரி ஒரு கிச்சன் ஆப் இருக்கு. ஸோ இந்த ஃபுட் ஆப்ல வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு ஒரு ஆர்டர் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து இந்த கிச்சன்ல போயிட்டு சொல்லும், இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த ஆர்டரை வந்து எடுத்து அதை வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ அப்பயே வந்து சொல்லிடுவாங்க, அந்த ஃபுட் ஆப்ல பார்த்தீங்கன்னா குக்கிங் அப்படின்னு மாறிடும் அவங்க பண்ண ஆர்டர். பட் இதுக்கப்புறம் என்னவா மாறணும், பேக்கிங்காக மாறணும், அதுக்கப்புறம் அவுட் ஃபார் டெலிவரியாக மாறணும், தென் ஃபைனலாக டெலிவரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறணும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 வேஸில் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வே. ஏபிஐ கால்ஸ் நம்ம ஃபுட் ஆப்லேருந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து இந்த ஆப்க்கு அதிகமான வந்து ஏபிஐ கால்ஸை சென்ட் பண்ணுறதுனால ரிசோர்ஸஸ் அதிகமாக யூஸ் ஆகும். நமக்கு தேவையில்லாமல் ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கோசம் என்ன பண்ணலாம்னா வெப் புக் கிரியேட் பண்ணிடலாம். வெப் புக் வந்து இந்த ஆப்பில் கிச்சன் ஆப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இங்கேருந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறமா இந்த கிச்சன் ஆப் வந்து சொல்லும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு இங்கேருந்து ஏபிஐ கால் பண்ணாமல் இந்த ஆப்ரேஷன் நடந்தா மட்டும் கிச்சன் ஆப் வந்து ஃபுட் ஆப்க்கு சொல்லும், இப்போ வந்து குக்கிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அவுட் ஃபார் டெலிவரியில இருக்கு. இதனால நம்ம பண்ணக்கூடிய அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஏபிஐ கால்ஸ் இல்லாம டைரக்டா சிங்கிள் ஏபிஐ கால்ஸ் ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆனா மட்டும் அந்த ஆப்ரேஷன்ல இருந்து நமக்கு தேவையான டேட்டா வந்து இங்க தரும். ஸோ இது மூலியமா நம்ம ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ண முடியும். இப்படிதான் வந்து வெப் புக் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால கம்மி ரெக்வஸ்ட்லயே நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.